பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இதை எப்படி ஸ்கேன் பண்ணுறது அண்ட் எப்படி இதை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள், டவுட்ஸ் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றின தெளிவான ஒரு டெமோவை, லைவ் டெமோவை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபிங்கர் பிரிண்ட்டை எப்படி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அதை எப்படி ஸ்கேன் பண்ணுறது, அட் த சேம் டைம் நம்மளுடைய ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் நேம் அண்ட் சிக்னேச்சர் அந்த டேட்டெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி அழகாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு நார்மல் ஒயிட் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த நார்மல் ஒயிட் பேப்பரில் இது வந்து இங்க் பேடு உங்களுக்கு தெரியும். இந்த இங்க் பேடில் நீங்கள் உங்களுடைய 10 ஃபிங்கரையும் என்ன பண்ணணும்னா ஸ்மார்ச் பண்ணணும், அமுத்தணும். ஒவ்வொரு ஃபிங்கராக நீங்கள் அது பண்ணணும். ஸோ உங்களுடைய வசதிக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 ஃபிங்கரை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமிக்கிறேன். ஸோ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபிங்கரையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த இங்க் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். இப்போ 5 ஃபிங்கரில் நான் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி ரைட் ஹேண்ட்லேயும் வைக்கணும். நீங்கள் நீட் எழுத போகிறீங்க, நான் நீட் எழுத மாட்டேன் அப்படிங்கிறதுனால என்னுடைய லெஃப்ட் ஹேண்டை மட்டும் யூஸ் பண்ணி நான் பேப்பரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா ஸ்மார்ச் பண்ணுறேன். சரிங்களா? அதாவது ஸ்மர்ஜில் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போது எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த கையில் வந்துடுச்சு. அதாவது ஒரு சைடு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவது துணி இருந்துச்சுன்னா அந்த துணியை எடுத்து கையை துடைச்சிக்கோங்க. நீங்கள் என்ன துடைச்சாலும் அது வந்து ஒரு 2-3 நாளுக்கு இருக்கும். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். அந்த உங்களுடைய இங்க்கினுடைய குவாலிட்டியை பொறுத்து அது எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இதே மாதிரி இந்த கையிலையும் ரைட் ஹேண்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 ஃபிங்கரை நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக போயிடும். 2-3 நாளில் தாராளமாக அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதையும் நீங்கள் 2 கையிலையும் அப்ளை பண்ணிட்டீங்க. 2 கையிலையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க. இது மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துடும். லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தாலும் சரி, ஹரிசாண்டலாக எடுத்தாலும் சரி. ஹரிசாண்டலாக எடுக்கும்போது நீங்கள் 10 ஃபிங்கர் இங்கேயும் வைக்க முடியாது. அதனால் நான் லேண்ட்ஸ்கேப்பில் சொல்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் நீங்கள் எடுத்துடுறீங்க. எடுத்ததுக்கப்புறம் இதை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிக்சர் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஃபைல் சைஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்துட்டோம். சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சரை பிளாக் இங்க் பெனில் போட்டுக்கோங்க. பிளாக் இங்கில் தான் போட சொல்லியிருக்கிறாங்க. ப்ளூ இங்கை அவாய்ட் பண்ணுங்கள். சார் நான் ப்ளூ போட்டு அப்லோட் பண்ணிட்டேன் சார், ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னா பயப்படாதீங்க, ரிஜெக்ட்லாம் ஆகாது. பட் சஜஷன் அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து பிளாக். சரிங்களா? ஸோ பிளாக் போட்டுக்கோங்க. பிளாக்கில் உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் எப்படி போடுவீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் இங்கே சிக்னேச்சர்னு டெமோக்காக வச்சுருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கேன்ட் இமேஜில் உங்களுடைய சிக்னேச்சர் தெளிவாக தெரிகிற மாதிரி, சிக்னேச்சர் மட்டும் தெளிவாக தெரிகிற மாதிரி நீங்கள் போடணும். இந்த சிக்னேச்சர் குட்டியாக ஒயிட் ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் விசிபிளாக இருக்காது. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது விசிபிளாக இருக்காது. உங்களுடைய இமேஜ், நீங்கள் ஸ்கேன் பண்ண இமேஜ் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது அந்த இமேஜில் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் தான் தெரியணும். 90% இல்லைனா 85%க்கு மேலே உங்களுடைய சிக்னேச்சர் தான். பிளாங்க் ஸ்பேசஸ் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? இதே இது இந்த இடத்துல பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் பாருங்களேன். ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபிங்கர் பிரிண்ட்டும் அதே மாதிரி தான். 10 ஃபிங்கர் உங்களுக்கு வந்து அழகாக தெரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து மேலேயும் கீழேயும் சைட்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். ஸோ தட் எனக்கு ஃபிங்கர்ஸ் நல்லா தெரியும். 10 ஃபிங்கர் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதே மாதிரி தான் சிக்னேச்சர்லேயும் ஒயிட் ஸ்பேஸை நான் குறைச்சிட்டேன். அந்த ஃபோட்டோனுடைய சைஸை அதுக்கு தகுந்த மாதிரி க்ராப் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். பிளர் ஆகாது, கிளியராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. மொபைல் ஃபோனில் ஸ்கேன் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக ஸ்கேன் பண்ணலாம். ஆனால் கிளியராக இருக்கணும். என்னுடைய சஜஷன், ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் ஸ்கேனரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஃபைலை எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஃபைலை எடிட் பண்ணுறதுக்கு தெர் ஆர் பிளென்டி ஆஃப் வெப்சைட்ஸ். சரிங்களா? தெர் ஆர் பிளென்டி ஆஃப் வெப்சைட்ஸ். உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய தம் இம்ப்ரெஷன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இதெல்லாமே ப்ரைவசி ரிலேட்டட் விஷயங்கள், உங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டி ரிலேட்டட் விஷயங்கள். ஸோ இதை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா MS பெயிண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் இருக்கும். பெயிண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பெயிண்ட் அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள். இங்கே இது வந்துருச்சு இல்லைங்களா? இந்த பெயிண்ட் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது செலக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய இதுக்காக சிக்னேச்சர் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல போடுறேன்.
இப்போ நான் சிக்னேச்சர் அப்படிங்கிறத போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இந்த சிக்னேச்சர் மட்டும் தான் வேணும். எப்படி கிராப் பண்ணலாம் அப்படின்னா, செலக்ட் டூல் இருக்குது. இந்த இடத்துல செலக்ட் டூல் இருக்குது. என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் இங்கே கிராப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிராப் கொடுத்தீங்கன்னா, அந்த இமேஜ் மட்டும் என்ன ஆகிடுது அப்படின்னா, தனியாக கிராப் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சேவ் அஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஜேபக் பிக்சர் அப்படின்னு வரும். ஜேபக் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம், அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இட் ஷுட் கம் லைக் திஸ். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சர் மட்டும் தான் தெரியணும். இதனுடைய ஃபைல் சைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த சேம் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் வேறு எங்கேயும் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது தவிர நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போயிருந்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோ ஸ்டூடியோவில் அவங்ககிட்டயே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களே ஃபைலை குறைச்சி உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை கொடுத்துருவாங்க. சிக்னேச்சர் அண்ட் தம் இம்ப்ரெஷனுக்கு யூ கேன் ஃபாலோ எம்எஸ் பெயிண்ட். இந்த பெயிண்ட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் சில நேரங்களில் சைஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது சார் அப்படின்னீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் இட். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இமேஜ் சைஸ், இமேஜ் வித் ஹைட்டு, வித் இருக்கு இல்லைங்களா? இதை நீங்கள் குறைச்சிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்க அப்படின்னா அந்த ஃபைலினுடைய ஓவரால் சைஸ் குறையும், டைமென்ஷனும் குறையும், அதனுடைய டோட்டல் ஃபைல் சைஸ் சேவ் பண்ணுற ஃபைல் சைஸும் குறையும். நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கப்புறம் கையை நல்லா தொடச்சிருங்க. இல்லைனா என்ன மாதிரி ப்ளூ கலரோட தான் நீங்களும் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வெளியே எங்கே போனாலும் உங்கள் கையில் 10 ப்ளூ கலர் இங்க் இருந்துச்சு அப்படின்னா தென் யூ ஆர் அ நீட் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க. இருக்கிற டைம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் தான் நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.